ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 3/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா, சென்டர் நோட்டிஃபைஸ் கைட்லைன்ஸ் டு பூஸ்ட் எலக்ட்ரிக் கார் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்மளுடைய எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ், இது கார் அப்படின்னு ஜென்ரலாக இல்லை, லைக் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக சென்டர் வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி கிட்டத்தட்ட மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு ஒரு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதாவது உள்ளே வர இம்போர்ட் பண்ணுறதுக்கான அவங்க வந்து ஸோ அதுக்கான டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி. ஸோ இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது 75 to 100% இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 15% எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ்க்கு மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து, அதாவது 8000 வெஹிக்கல்ஸும் சம்திங் அந்த மாதிரி தான். ஸோ 15% இம்போர்ட் டியூட்டியில் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் 15% இங்கேயே நீங்கள் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பீங்க அப்படின்னா இந்த 15% இம்போர்ட் டியூட்டி மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபர்ஸ்ட் ஒரு 8000 காசுக்கு. ஸோ தென் மற்றபடி அடுத்து நீங்கள் இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால எங்களுக்குமே வந்து லைக் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட் ஆகும். ஒரு கம்பெனியை வந்து அதுவும் மெயினாக இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்றது நம்ம இந்த ஜீரோ எமிஷன் அப்படின்ற அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காகவும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகிறது, பொல்யூஷன் கம்மியாகிறது, கிளைமேட் சேஞ்ச் கம்மியாகிறது, இதனால் நிறைய வெதர் சேஞ்சஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். நம்மளுடைய இங்கே எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதோட யூசேஜும் நிறைய இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது தாண்டி நம்மளுக்கு இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் நிறையா நல்லா வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்காக இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ்க்கு 15% அப்படின்ற மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 15% மாதிரி இம்போர்ட் டியூட்டி கொடுத்தா போதும். பட் ஆனால் அந்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம இங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க சென்டர். ஸோ அதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இதில் இது அமீர் ரெயின் ஹவாக் 3 soldiers killed in சிக்கிம் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை பற்றி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஆக்சுவலி நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் வந்து நிறைய ரெயின்ஃபால் வர்றது, அண்ட் தென் வந்து ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 3 soldiers வந்து இறந்துட்டுருக்காங்க சிக்கிம் மாண்ட. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம இது நேற்று பார்த்ததே தான், நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸு, அண்ட் தென் நம்ம மெயினாக அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ், அண்ட் தென் வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த கேரளா சைடு, கர்நாடகா சைட்ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கம், அண்ட் தென் ஹிமாலயாஸ், நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ், அண்ட் தென் வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த 3 இடத்துலையும் லேண்ட்ஸ்லைட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோன் ஏரியாஸ், சும்மா ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ மற்றபடி அது வந்து நம்ம நேற்றே பார்த்துட்டு தான். ஃபுல்லாக நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெயின்ஃபாலால் வந்து நிறைய ஃப்ளட்டால், லேண்ட்ஸ்லைட்ஸால் அஃபெக்ட் ஆகப்படுது அப்படின்றது. அண்ட் தென் சவுத் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா இது NGT asked firm to give details of cargo in sunken vessels அப்படி. ஸோ சவுத் அப்படின்னு வந்தாலே இப்போதைக்கு ரொம்ப பேசப்படுற ஒரு நியூஸ்னால் இந்த கார்கோ ஷிப் முழுகினதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது இந்த பேஜில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா NGT அப்படின்றவங்க என்னென்ன தான் அந்த வெசலில், அந்த வெஹிக்கிளில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து டீட்டெயில் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக NGT அப்படின்னா என்ன அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்கன்னா இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த ஒரு ஆர்கனைசேஷன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த NGT அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜுடிஷியல் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இதோட சேர்பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜுடிஷியல் ஆர்கனைசேஷன் தானே. அதனால் சேர்பர்சன் வந்து இந்த CJI, அதாவது நம்ம கோர்ட்டு அப்பாயின்மெண்ட் அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்போ வந்து இந்த CJI பற்றி பேசியிருப்போம். ஸோ அவர் தான் வந்து சேர்பர்சனை எலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் செலெக்ஷன் கமிட்டி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட டென்யூர் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா சேர்பர்சனாக இருக்கட்டும் சரி, ஜுடிஷியல் அண்ட் தென் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ், இந்த 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 years தான். அண்ட் தென் 65 years ஏஜ் வந்து டில் ஏஜ் 65. அதுக்கு முன்னாடியே இன்கேஸ் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போ அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ஸோ
எது வந்து சீக்கிரமாக ஆகுதோ 5 இயர்ஸ் சீக்கிரமாக ஆகுதோ இல்லை 65 இயர் ஏஜ் வந்து சீக்கிரமாக ஆகுதோ ஸோ அதுதான் வந்து கணக்கு எடுத்துப்பாங்க. இயர்லியராக எது வருதோ அதுதான். ஸோ அந்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜிடி ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு ரீஅப்பாயின்மெண்ட்டும் இல்லை. போட்டவங்களே இப்போ ஒரு வருஷம் வந்துட்டாங்கன்னா அவங்க அவள்தான் அந்த ஒரு வருஷம் தான் வந்து ஒரு வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இருக்க முடியும். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க வந்து அவங்களுடைய ரோல் வந்து ஆற்றுவாங்க. பட் ஆனால் அடுத்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம எலெக்ட் பண்ண முடியாது அப்படின்றதும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த இதில் வந்து ஆக்சுவலி ஆர்டிக்கல் 21 இங்கேயே பார்த்திங்கன்னா தெரியும். ஆர்டிக்கல் 21 வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப், அதாவது நம்மளால் நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஏதாச்சும் ஒரு நம்மளோட லைஃப் வந்து இதுவாச்சுனாலோ ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21 ரைட் டு லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த என்ஜிடி ஆர்கனைசேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டாக வந்து என்னென்ன தான் அந்த கண்டெய்னர்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம எடிட்டோரியல் பேஜில் போயிடலாம். ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் எ பிக்கர் த்ரெட் தென் COVID-19 அப்டிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த COVID-19 விட நம்மளுக்கு ஏற்படுற இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது இந்த ஆன்லைன் நியூஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது நார்மலாக கேஸஸ் வந்து இப்போ ரீசெண்டாக COVID-19 கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ்லாம் தாண்டிடுச்சு. நம்ம நியூஸ்லேயுமே ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்தது இதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதுக்கப்புறமா வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 அது வர்றதை விட இந்த தேவையில்லாமல் மிஸ்இன்ஃபர்மேஷன்னால் நம்ம வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணப்படுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன்னால் என்னென்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, மக்களுக்கிடையே ரொம்ப டென்ஷன், அந்த தேவையில்லாமல் பதட்டம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இது வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி, எக்கனாமிக்காகவும் சரி, பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதனால் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்னென்ன நடக்குது, நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால் நமக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற 2 விஷயம் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அதாவது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபர்மேஷன் பபிள், அதாவது இந்த தேவையில்லாமல் ரேசிசம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் கன்ஃபார்ம் இதனால், மிஸ்இன்ஃபர்மேஷனால். அந்த டெமோக்ரஸி, நம்மளோட டெமோக்ரஸிக்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்றது சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கெல்லாம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எக்கனாமி வைஸ் நமக்கு கம்மியாகும். ஏன்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக செயல்படாது. இந்த மாதிரி தேவையில்லாத மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்ததுன்னா ஸோ அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்றது தெரியாமல் ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்னால நிறைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஒழுங்காக செயல்படாது. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ். நம்ம இதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொசைட்டியில் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது மூலியமாகவோ நிறைய ஹெல்த் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது மூலியமாகவோ பப்ளிக்கை வந்து எம்பவர் பண்ணுறது, இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நிறைய மீடியாஸ்லேயே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரலிஸ்டிக் நிறைய மீடியாஸே நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷனாக போகிறத விட மீடியாஸ் லைக் அஃபிஷியலாக மீடியாஸ் மூலியமாக போகிறது நம்ம கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ரிசர்ச்சில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றத குறைக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இங்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான், மான்சூன் ஓஸ் அப்படின்றது. இதுவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 3 பேர் வந்து சிக்கிமில் சோல்ஜர்ஸே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்றது. ஸோ இந்த லாஸ்ட்டில் தான் ஆக்சுவலி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வல்னரபிள், நிறைய டக்குன்ட்டு வந்து ஃப்ளட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணோன்னா யாராச்சும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணோன்னா ரொம்பவே யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லாங் டேர்ம் பிளான் டு டீல் வித் ஃப்ளட்ஸ் அப்படின்ற மாதிரி.
ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது அதோட ஜியாகிரஃபி எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன், அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பில்டப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சிஸ்டமிக் ரிவ்யூ, நம்ம சிஸ்டமிக் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எந்த ஒரு மோஸ்ட்லி நிறைய டிசாஸ்டர்னால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி ஒரு சஸ்டெயினபிள் லாங் டேர்ம் பிளான் வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் இப்போ நம்ம வந்து நிறையவே நம்மளோட கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா வந்து இப்போது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியா அதே சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு பாத்வே, இந்தியாவுக்கான ஒரு பாத்வே அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதுலே அந்த 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய கேட்வே நமக்கு. ஸோ அதனால் அங்கே வந்து நம்ம ரொம்ப செலுத்தணும், நிறைய கவனம் செலுத்தணும், அங்கே நிறைய டூரிசம் வந்து நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்மாக நம்ம என்னென்னலாம் வந்து இந்த ஃப்ளட்ஸ் எல்லாம், ஏன்னா வந்து அங்கே ரொம்ப வல்னரபிளாக இருக்கு இல்லையா. ஸோ அங்கே எப்படி நம்ம லாங் டேர்மாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ரீகேப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் தென் இது பஹல்காம் அட்டாக் கேஸ்ட் ஷேடோ ஆன் டர்ன் அவுட் அட் கீர் பவானி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பஹல்காம் அப்படின்ற இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாள் தெரிஞ்சிருச்சு, நம்ம அதை பற்றி ரொம்ப பேசிட்டோம். பட் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கிடையாது, கீர் பவானி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி. ஸோ இந்த கீர் பவானி அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து 2 பிரிவினர்கள் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் அண்ட் தென் பண்டிட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் இணைக்கிற ஒரு ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம் இது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜர்ஷுதா அஷ்டமி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் கீர் பவானி அப்படின்ற டெம்பிளில் கந்தர்பால் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கீர் பவானி டெம்பிளில் இது வந்து கொண்டாடப்படுறாங்க. ஸோ இது வருஷம் நடக்கப்படுது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் மூலிமா லைக் முஸ்லீம்ஸும் சரி பண்டிட்ஸும் சரி கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை இந்த ஃபெஸ்டிவல் க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னு தான் நம்ம இந்த ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷாலிட்டியே. கீர் பவானி மேளா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பஹல்காம் இஷ்யூனால ஈவன் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சமாக இருக்குது. அந்த விஷயத்தினால பஹல்காம் அட்டாக்னால இது வந்து மறுபடியும் நார்மலைஸ்டாக நடக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதுவுமே இந்தியா பேரகுவே கேன் ஸ்ட்ரென்தன் ஒன்ஸ் அகெயின் இது ஸ்ட்ரென்தன் ட்ரேட் டைஸ் பிஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேரகுவே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரகுவே அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஃபோர் இதுவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்தியா அண்ட் பேரகுவே நம்ம வந்து ஆக்சுவலி பேரகுவே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட பேரகுவே கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பேரகுவே, உருகுவே, அர்ஜென்டினா, பிரேசில் இந்த 4ம் சேர்ந்து ஒரு 4th லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன், செகண்ட் வந்து நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தென் தேர்ட் வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி ஏஷியன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலும் சேர்ந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அர்ஜென்டினா, பிரேசில், பேரகுவே, உருகுவே. ஸோ இது 4ம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா 4th லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம பேரகுவே கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறதுனால ஸோ மீதி அர்ஜென்டினா, பிரேசில், உருகுவே ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லையுமே நம்மளுடைய நல்ல ஒரு நேம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது நேம் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்கோசு அப்படின்ற மாதிரி இந்த மெஸ்கோசு ட்ரேட் பிளாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 4த்தையும் சேர்த்து மெஸ்கோசு ட்ரேட் பிளாக் அப்படின்றது இது வந்து ஒரு எல்லா விஷயத்துலையும் டெக்னாலஜி, மினரல்ஸ், எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், ஸ்பேஸ் எல்லா விஷயத்துலையும் சேர்ந்து இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒன்றா செயல்படுற மாதிரி ட்ரேடு தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ
இது கூட நம்ம இப்போது ட்ரேட் நம்ம வச்சுக்கிறோம், பேராகுவே கூட வந்து நம்ம ட்ரேடை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது இங்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதே எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனாலே ஆஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் டெய்லி ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது என்ன அவங்களோட ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுக்கு நம்ம 2 பேருக்கு லைக் இந்தியாவுக்கும் வந்து பேராகுவேக்கும் இருக்கிற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னால நமக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் லைன்லேயே சொல்லி முடிச்சிடலாம். ஹவ் இஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்போஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்ன பேச வராங்கன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை வந்து பிரசிடெண்ட்டாக லைக் கவர்னர் சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் நடக்கும். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக மணிப்பூரில் February 2025 இருந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் தான் நடந்துகிட்ருக்கு. இது எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 356 இந்த ஒரு வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து கவர்னர் வந்து எந்தாவது ஒரு கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்த ஸ்டேட் வந்து நடக்கலை அப்படின்னா வந்து நம்ம கவர்னர் வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லி பிரசிடென்ட்டோடைய ரூல் வந்து அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி. உடனே இதுக்கு வந்து லோக்சபா அண்ட் தென் ராஜ்யசபா 2 ஹவுஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 monthsக்குள்ளே வந்து இவங்க இதை வந்து பாஸ் பண்ணணும். ஓகே இங்கே வந்து ஆமாம் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் எதுவும் நடக்கலை, அதனால் நீங்கள் வந்து கவர்னர் ரூல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி 2 monthsக்குள்ளே ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி நார்மலாக கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே போதும். லைக் 1:2 அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டியில் வின் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படின்றது ஓகேவாகும். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து மணிப்பூர் 2025 February 2025 வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து அதனால தான் இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ ஹவு இஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆர்டிக்கல் 356. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னலையா கவர்னர் வாக்குனால அதாவது எந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கலை அப்படின்றதுனால ஸோ லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோடைய ரூல் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா வர்றது தான் வந்து பிரசிடென்ட் ரூலில் வந்து நம்ம ஓகே ஆக முடியும். ஸோ இதுக்கு ஆக்சுவலி 350 to 356 இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கலில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 360 ஆர்டிக்கல் 360 வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி விரிஸ்டன் மீண்டும் நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக குறைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.